செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். அரசுமுறை பயணமாக இன்று காரைக்காலுக்கு வருகை புரிந்து மேதகு துணைநிலை ஆளுநர் கே கைலாசநாதன் அவர்களுக்கு ஆட்சியர் வளாகத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிபோகாத வகையில் குரூப் பி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என முதல்வரிடம் நேரு எம்எல்ஏ கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் வீடு வர்த்தக நிறுவனங்களுக்கான மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவித்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக இன்று காரைக்காலுக்கு வருகை புரிந்து மேதகு துணைநிலை ஆளுநர் கே கைலாசநாதன் அவர்களுக்கு ஆட்சியர் வளாகத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களை மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முனைவர் மணிகண்டன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மனிஷ் காப்பா மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார்கள். புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிபோகாத வகையில் குரூப் பி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என முதல்வரிடம் நேரு எம்எல்ஏ கோரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுடன் நேரு எம்எல்ஏ நேற்று சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி அரசின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துறை கடந்த வாரம் 256 அரசிதழ் பதிவு பெறாது குரூப் பி பணியிடங்களை நிரப்ப வெளியிடப்பட்ட அறிவிப்பில் வினாத்தாள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தாய்மொழியான தமிழை புறக்கணிக்கும் செயல். இந்த தேர்வு தமிழில் நடத்தப்பட வேண்டும். வினாத்தாள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். மாநில அரசு பாடத்திட்டத்திலிருந்துதான் வினாக்கள் தேர்வு செய்ய வேண்டும். பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பும் அறிவிப்பில் பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 35ஆகவும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு சட்டப்படியான வயது தளர்வும் வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வீடு வர்த்தக நிறுவனங்களுக்கான மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவித்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின்கட்டண உயர்வு தொடர்பாக புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பில் வீடுகளுக்கு தற்போது முதல் 100 யூனிட்டுக்கு ₹2.25 மின்சார கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இது தற்போது ₹2.70 உயர்த்தப்பட்டுள்ளது. 101 முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின் கட்டணம் ₹3.25 ₹4 உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டுக்கு தற்போது வசூலிக்கப்படும் ₹5.40 மின் கட்டணத்திற்கு பதிலாக ₹6 வசூலிக்க உயர்த்தப்பட்டுள்ளது. 300 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ₹6.80 ₹7.50 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல வர்த்தக பயன்பாட்டில் உள்ள உயர்மின் அழுத்த லைன் கட்டணம் தற்போது யூனிட்டுக்கு ₹5.60 ₹6 உயர்த்தப்பட்டுள்ளது. குறைந்த அழுத்த தொழிலகங்களுக்கான கட்டணத்தை ₹6.35 ₹7 உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டு காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் வில்லியனூர் காவல் நிலையத்தில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டு ஷாலினி சிங் புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையமாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக கிராம பகுதிகளில் முக்கிய நகரமாக விளங்கக்கூடிய வில்லியனூர் காவல் நிலையத்தை பார்வையிட வருகை புரிந்த அவரை சட்டமன்ற மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா பூச்செண்டு கொடுத்து வரவேற்றார். அதைத் தொடர்ந்து வில்லியனூர் காவல்துறை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டதை தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் டிஜிபி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ஆய்வு மேற்கொண்ட டிஜிபி ஷாலினி சிங் அவர்கள் புதுச்சேரியில் முக்கிய பகுதிகளாக விளங்கக்கூடிய வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட வேண்டும். காவல் நிலையத்திற்கு வருகின்ற பொதுமக்களிடம் மரியாதை நிமித்தமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் அளிக்கின்ற புகாரின் பேரில் வெளிப்படைத்தன்மையான விசாரணை மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் இந்த நிகழ்வின் போது காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி, காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் காவல் அதிகாரிகள் உடனிருந்தனர்.
அடிப்படை உரிமைகளுக்காக போராடிய பல்கலைக்கழகத்தின் மாணவிகள் தாக்கப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி மாணவர் இளைஞர் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியா கூட்டணி மாணவர் இளைஞர் அமைப்புகள் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மாணவரணி அமைப்பாளர் SP மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் உதயராஜ், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் முருகன், இந்திய மாணவர் சங்கம் பிரகாஷ், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கௌசிகன், முற்போக்கு மாணவர் கழகம் சிவச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும், அடிப்படை உரிமைக்காக போராடிய பல்கலைக்கழகத்தின் இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த மாணவிகள் தாக்கப்பட்டதை கண்டித்தும், பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்தும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி முத்தரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு உரியடி நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி முத்தரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இத்திருக்கோவில் கோகுலாஷ்டமி விழா நேற்று மூலவர் அபிஷேகம் கிருஷ்ண பஜனையுடன் தொடங்கியது. இன்று உரியடி நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவிந்தராஜ பெருமாள் மற்றும் மூலவருக்கு கிருஷ்ணர் அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்று கிருஷ்ண பகவான் முன்னிலையில் பக்தர்கள் உரியடி நடத்தினர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகத்துடன் கலந்து கொண்டு உரியை அடித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கண்ணன் கோதை வேடமணிந்த சிறுவர் சிறுமியர்களுடன் பெருமாள் திருவீதி உலா சென்று பின்னர் கோவிலை வந்தடைந்தார். இந்த கோகுலாஷ்டமி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு அரும்பார்த்தபுரம் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உழவக்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மணிமாறன், இளையராஜா, அரசு மற்றும் ஊர் இளைஞர்கள் அறிவொளி, ஜெயச்சந்திரன், முரளிதரன், மகேந்திரன், பிரவீன் ஆகியோர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உடன் வில்லியனூர் மாவட்ட பாஜக OBC அணி தலைவர் விஜயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர். திருப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற விழி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விழி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை, அவல், லட்டு, அப்பம், தட்டை, முறுக்கு, முள்ளு முறுக்கு, வெண்ணெய், பால் திரட்டு, நாட்டு சர்க்கரை போன்றவைகளை படைத்து வழிபடுவர். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்த உரியடி விளையாடுவது வழக்கம். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று உரியடியை உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். காரைக்கால் அக்கரை வட்டம் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் அக்கரை வட்டம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 3 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று நேற்று விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கடம் புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் அருள் பெற்றனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் திருமண மண்டபம் கட்டும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக மிகவும் பழமையான வில்லியனூர் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் சத்யநாராயணன், ரங்கமன்னார் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொம்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள், மழைக்கோட் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்டு கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் ரெயின்கோட் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள், மழைக்கோட்டை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் குமார் உட்பட ஆசிரியர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஜெகன்மோகன், கந்தசாமி, தேவநாதன், ஜனா, பரதன், சுரேஷ், பரமசிவம், இளங்கோ, ரமேஷ், தேசிகன், அய்யனார், ராஜேந்திரன், அருண், முருகையன், கதிரவன், ஆதவன், பாலா, பச்சையப்பன், கிருஷ்ணராஜ், நாராயணன், லூர்துநாதன், திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தொழிலாளர் முன்னேற்ற பேரவை சங்கத் தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், மிலிட்டரி முருகன், கலைமாமணி தயாளன், பவித்ரன், முருகன், ராஜா முகமது, அஞ்சா புலி, முத்து, கோதண்டம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மனைவி நடத்தை மீது சந்தேகமடைந்து கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்த கணவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முத்தரையர்பாளையம் காமராஜர் தெருவைச் சேர்ந்தவர் பாபு, பால் வியாபாரி. இவரது மனைவி ரதிகலா, தனியார் கம்பெனி ஊழியர். ரதிகலா அனைவரிடமும் சகஜமாக பேசி வந்துள்ளார். இதனால் பாபு மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. கடந்த 26/5/2021 அன்று பாபு மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்தார். இதுகுறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. பாபுவிற்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி சந்திரசேகரன் தீர்ப்பளித்தார். மேலும் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் கட்டத் தவறினால் மேலும் 3 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜரானார். மதிகிருஷ்ணாபுரம் பட்டாபிராமர் கோவிலில் கோகுலாஷ்டமியை ஒட்டி நடைபெற்ற உரியடி உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கடலூர் சாலை மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பட்டாபிராமர் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் கோகுலாஷ்டமி விழாவையொட்டி நேற்று உரியடி உற்சவம் நடந்தது. இதையொட்டி காலை 8 மணிக்கு சுவாமிக்கு பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்டவற்றால் விசேஷ திருமஞ்சனம் நடந்தது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு உரியடி உற்சவம் நடந்தது. இதில் திரளான சிறுவர்கள் பங்கேற்று உரியடித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். அரசுமுறை பயணமாக இன்று காரைக்காலுக்கு வருகை புரிந்து மேதகு துணைநிலை ஆளுநர் கே. கைலாசநாதன் அவர்களுக்கு ஆட்சியர் வளாகத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிபோகாத வகையில் குரூப் பி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என முதல்வரிடம் நேரு எம்எல்ஏ கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் வீடு, வர்த்தக நிறுவனங்களுக்கான மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவித்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.